சிவந்தி அகாடமி திருச்செந்தூர் SBI PO-வுக்கான சிறப்பு ஆன்லைன் பயிற்சி வகுப்புகள் நடைபெறுகிறது. திரு புதுக்கோட்டை ஸ்ரீனிவாசன் அவர்களும் இணைகிறாரு. திரு எடப்பாடி பழனிசாமி மீது பேரன்பு கொண்டவர். உங்க மாவட்டத்திலிருந்து எவ்வளவு முக்கியஸ்தர்கள் போயிட்டு இருக்காங்க பாத்தீங்களா? சார் வணக்கம். வணக்கம் சார், குட் மார்னிங். குட் மார்னிங் சார். இல்ல இவங்க தாவேக்கால போய் ஒரு மாற்றுக் கட்சியை தேடி தன்னை புதுப்பித்துக் கொள்ளலான்ற அந்த முயற்சியில திரு விஜயபாஸ்கர் இறங்கியிருக்கிறாரு. அது தன்னுடைய ஆதரவாளர்கள்னு அவர் வச்சிருப்பாரு இல்லையா, அந்த ஆதரவாளர்களை கூட்டிட்டு போய் அவர் தன்னை ஒரு கட்சியில இணைச்சுக்கிற ஒரு சாதாரண விஷயம்தான் இது. அதிமுகவை எந்த வகையிலும் இந்த மாவட்டத்தை பொறுத்தவரையும் எந்த வகையிலும் பாதிப்பே கிடையாது. தொண்டர்கள் யாரும் அவர் பின்னாடி போகல. அதுதான் இது உண்மை. அது ரொம்ப எளிமையா சொல்லிடலாம், தொண்டர்கள் யாரும் போகல அப்படின்னு. அது வழக்கமா அது செய்யக்கூடிய ஒரு டினையல் விஷயம். பட் ஆனா அது ஒரு அந்த மாவட்டத்தை உங்களுக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ பல ஆண்டு காலமாக அதிமுகவில் முகமாக இருந்தவர். ஸோ அவர் ஒரு ரேலிங் பாயிண்டாக இருந்திருக்கிறார் அப்படிங்கும்போது, அதுவும் ஆளுங்கட்சிக்கு போகிறாருங்கும் போது ஒரு மைக்ரேஷன் இயல்பானது. அதை நீங்கள் எப்படி மறுக்க முடியும்? அவர் போகிறாரு, முன்னாள் மந்திரி MR விஜயபாஸ்கர் போகிறாரு, திருச்சியிலேருந்து போகிறாங்க. ஸ்டாண்டலோனாக பார்த்துட முடியல. இது ஒரு பேட்டர்னாக தொடருது அப்படிங்கும்போது அதிமுக இன்ட்ரெஸ்ட் பண்ண வேண்டாமா? இல்லை, ராணிமலையில் அவர் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறாரு. அவர் எம்எல்ஏ, நல்ல ஒரு ஆக்டிவான எம்எல்ஏ. அந்த பகுதி மக்கள்கிட்ட செல்வாக்கு பெற்றவர், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனா மாவட்டத்துல ஒரு 5 தொகுதி இருக்கும் இல்லையா, அந்த 5 தொகுதியில இருக்கிற பொறுப்பாளர்கள் இருப்பாங்க, சீனியர்ஸ் இருப்பாங்க. அவங்க எல்லாம் இவர் பின்னால போகலையே. இப்ப இந்த 5 தொகுதியில இருக்கிற தொண்டர்கள் யாரும் போகல, இவருடைய ஆதரவாளர்களை கூட்டிட்டு போயிருக்கிறார். அதனால கட்சிக்கு எந்த விதமான பாதிப்போ அதிர்வோ நிச்சயமா கிடையாது. சார், அவர் மட்டும் ஒரு தனிச்சு பார்த்துட முடியலையே. அவர் போறாரு, MR விஜயபாஸ்கர் போறாரு, வாரம் போறாங்க. அப்படிங்கும் போது இந்த எக்ஸோடஸ் அதிமுக ரொம்ப சீரியஸா அணுகணும் இல்லையா? ரொம்ப லேசா எடுத்துக்குதோ? இல்ல, விஜயபாஸ்கர், அவர் MR விஜயபாஸ்கர் போறாரு, மற்றவங்க போறாங்க அப்படின்னா இவருடைய நிலைதான் மற்ற மாவட்டங்கள்லயும் அவங்க தொண்டர்கள்ட்ட செல்வாக்கு இழந்துட்டாங்கிறது தான் இதன் மூலமா பார்க்கணும். தொண்டர்கள் யாரும் அவரை ஏத்துக்கல. அவரை நீங்க சமூக வலைதளங்கள்லயே பாருங்க, MR விஜயபாஸ்கர் மேல கட்சியினர் எந்த அளவு அவங்க தன்னுடைய காழ்ப்புணர்ச்சியை வெளிப்படுத்துறாங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கல. இணையத்தெல்லாம் நம்ம ஒரு ஸ்டாண்டர்டா வச்சிட முடியுமா? அவர் சட்டமன்ற தேர்தலில் வென்றவர், அந்த மாவட்டத்தில் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ முக்கிய முகமா வலம் வந்தவர். இவங்கெல்லாம் ஒரு ரீஜனல் செட்ராப்ஸா அதிமுகவில் செல்வி ஜெயலலிதாவுடைய நம்பத்துக்கு உள்ளானவங்களா இருந்தாங்க. அவங்களுடைய பவர் அவங்க மறைவுக்கு பிறகு இன்னும் கூட பெருகி இருக்கு. ஸோ அது ஒரு லாஸ் தானே கட்சிக்கு? இல்ல, அதாவது அந்த கட்சியுடைய அடிநாதமா விளங்குறது இரட்டை இலை அதிமுக. அந்த சிம்பிள் அதுதான். கட்சியை விட்டு எந்த தொண்டர்களும் மாற்று கட்சியை பத்தி சிந்திக்கவே மாட்டாங்க. இதுதான் அதிமுகவினுடைய அடிநாதம். ஒவ்வொரு தொண்டனுடைய இதுதான், மனமும் அதுதான். சிவந்தி அகாடமி திருச்செந்தூர் SBI PO-வுக்கான சிறப்பு ஆன்லைன் பயிற்சி வகுப்புகள் நடைபெறுகிறது.